நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. 2 வயசு குழந்தை செய்த செயலை பார்த்து இந்த நாடே சல்யூட் பண்ணிச்சு. அப்படி என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். எப்பயுமே தாய் தான் குழந்தைக்காக அதிக அன்பை காட்டுவாங்க. மாறாக இங்கே 2 வயசு குழந்தை தன் தாய்க்காக செய்த செயல்தான் வியக்க வைத்தது. தன்னுடைய அம்மா சுயநினைவு இல்லாமல் மயக்கத்தில் ரயில் நிலையம் பிளாட்ஃபார்மில் தரையில் கிடக்கிறாங்க. இது இல்லாமல் 6 மாதமாக ஆன பிறந்த பிஞ்சு குழந்தை வேற கிடக்கு தரையில். இது எல்லாம் என்னன்னு தெரியாத 2 வயசு குழந்தை அம்மா ஏன் படுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாத பிஞ்சு. அது நடக்கக்கூட தெரியாது அந்த குழந்தைக்கு, ஏன் பேசக்கூட தெரியாது. அப்படி இருந்தும் இந்த 2 வயசு குழந்தை செய்த செயலை பார்த்து இந்த நாடே சல்யூட் பண்ணிச்சு. இது எங்கே நடந்துங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இது ஒரு உண்மை சம்பவங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் பர்காபாத் ரயில் நிலையத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஒரு நடுத்தர பெண், யாரும் இல்லாமல், கூட கணவனும் இல்லாமல், சொந்த பந்தம் இல்லாமல் பிறந்த 6 மாதம் ஆன பிஞ்சு குழந்தைய இடுப்பில் தூக்கிக்கிட்டு 2 வயசு நிரம்பிய குழந்தைய தட்டு தடுமாறி அந்த ரயில் நிலையத்துக்கு வர்றாங்க. அந்த ரயில் நிலையம் கடைசி பிளாட்ஃபார்ம் வேறு, யாரும் அங்கே இல்லை. அந்த நடுத்தர பெண் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. கீழே விழுந்த பெண்ணும் தரையிலே இருக்குது. பிறந்த 6 மாதம் ஆன அந்த பிஞ்சு குழந்தை பசியால் தன் தாய் மேலே பாலுக்காக கத்திக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை கத்த அந்த பிஞ்சையும் மயக்கம் போட்டுருச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 2 வயசு குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அந்த 2 வயசு குழந்தை நடக்கக்கூட தெரியாத காலில் கடைசி பிளாட்ஃபார்மில் இருந்து படிக்கட்டு வழியாக ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி முதல்ல பிளாட்ஃபார்முக்கு போகுது அந்த குழந்தை. அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அந்த 2 வயசு குழந்தைக்கு எங்கே போகணும், யாருக்கிட்ட சொல்லணுங்கிறது தெரியாத வயசு. அழுதுகிட்டே ஒரு ஓரமாக நிற்கிது அந்த குழந்தை. அங்கே ரயில் நிலையத்தில் ரயில் நிலைய போலீஸ் மேலாளர் அந்த குழந்தை மேலே கண் பார்வை விழுது. யார் இந்த குழந்தை, ஏன் தனியாக அழுதுகிட்டு இருக்குதுன்னு பொறுமையாக அந்த குழந்தைகிட்ட போகிறாரு அந்த காவலர். காவலர் கேட்குறாரு, யாருப்பா நீ, ஏன் இங்கே நிற்கிறன்னு கேட்குறாரு. அந்த 2 வயசு குழந்தைக்கு பேசக்கூட தெரியாது. உடனே அந்த காவலர் கையை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அந்த படியில் இறங்குது. தன்னுடைய சுயநினைவு இல்லாமல் இருக்கிற அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் அழைச்சிக்கிட்டு போகுது அந்த 2 வயசு குழந்தை. உடனே போலீஸார் அந்த அம்மாவையும் குழந்தையும் எழுப்ப பார்க்குறாங்க. எழுந்திருக்கவே இல்லை. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி மருத்துவமனைக்கு அந்த பெண்ணையும் அந்த பிஞ்சு குழந்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த 2 வயசு குழந்தை வண்டியில் ஏறும்போது அந்த காவலர் பார்த்து சிரிக்குது. ஏன்னா இனி எங்கள் அம்மாவும் என் தம்பியும் நானும் சேஃப்டியாக இருப்போங்கிறது தான் எல்லோருக்குமே உணர்ந்தோம். உடனே மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த சிகிச்சை கொடுத்த டாக்டர் அதிர்ச்சி செய்தியை சொல்கிறாரு. அந்த பெண்ணுக்கு சுகர் இருக்குது. சுகர் அளவு குறைஞ்சதுமே அவங்க மயக்கம் போட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு பாலுக்காக கத்த அந்த குழந்தையும் சுகர் அளவு குறைஞ்சி போச்சு. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க, இல்லைனா காப்பாற்றிருக்க முடியாதுன்னு ரயில் நிலைய காவல் மேலாளர்கிட்ட சொல்கிறாங்க அந்த டாக்டர். உடனே பிரசாத் சிங் அந்த பெண்ணோட விவரங்களை சரியாக தெரியாதால இதை பத்திரிக்கை நிருபர்களிடம் சொன்னாங்க. உடனே அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு சொல்கிறாரு, எப்பயுமே தாய் தான் குழந்தைகளுக்கு தெய்வமாக இருப்பாங்க. இப்போது இந்த 2 வயசு குழந்தை தான் அந்த அம்மாவுக்கு தெய்வமாக இருக்குன்னு சொல்லி அனைவருமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. ஆரவாரம் பண்ணதும் இல்லாமல் அந்த 2 வயசு குழந்தைக்கு அந்த காவலர் லிட்டில் ஜான்னு பெருமைப்படுத்தினார். நண்பர்களே, இந்த 2 வயசு குழந்தை தக்க நேரத்தில் அந்த காவலர்கிட்ட போனதுனால தான் ஒரு அசம்பாவிதமே நடக்காமல் இருந்துச்சு. இந்த குழந்தையோட புத்திசாலித்தனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தினார் அந்த காவலர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.